இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட ரயில் சேவை. தையிட்டியில் போலீஸ் சித்திரவதை, நிரோஷ் வைத்தியசாலையில் அனுமதி. டித்வா புயல் காரணமாக 3.74 இலட்சம் தொழிலாளர்கள் பாதிப்பு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பஸ் சேவைகள். இந்தியா இலங்கையுடன் தோளோடு தோள் நிற்கும் இந்திய பிரதமர் உறுதி. வவுனியாவில் கஞ்சா செடி வளர்த்த ஒருவர் கைது. போதைப் பொருளுடன் பிடிபட்ட படகு திக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ராகமவில் D56 ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மீட்பு. யாழில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த இளைஞன் உயிரிழப்பு. போலந்திலிருந்து இலங்கைக்கு நேரடி விமான சேவை ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். நத்தார் பண்டிகை, பாடசாலை விடுமுறை மற்றும் வருட இறுதியில் காணப்படும் நீண்ட விடுமுறையை முன்னிட்டு மேலதிக ரயில் சேவை ஒன்றை ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைய இன்று பிற்பகல் 3 மணிக்கு மருதானையிலிருந்து மாத்தறை நோக்கி விசேட கடுகதி ரயில் ஒன்று பயணிக்கவுள்ளது. அந்த விசேட ரயில் இம்மாதம் 29ஆம் திகதி காலை 5 மணிக்கு மாத்தறை ரயில் நிலையத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி புறப்பட்டு காலை 8:30 மணிக்கு கொழும்பு கோட்டையை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு கோட்டை, காங்கேசன்துறை நகரங்களுக்கிடையிலான ரயில் சேவை எதிர்வரும் 25 மற்றும் 28ஆம் திகதிகளில் முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த ரயில் 9 முதலாம் வகுப்பு குளிர்சாதனப் பெட்டிகளைக் கொண்டதாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தையிட்டியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெற்ற அகிம்சை வழிப் போராட்டத்தில் ஈடுபட்டபோது கைது செய்யப்பட்ட வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேற்குறிப்பிட்ட போராட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றபோது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் மல்லாகம் நீதிமன்றால் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் கைது செய்யப்பட்டபோது போலீசாரால் கடும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல்களுக்கு உள்ளான வேலன் சுவாமிகள் ஏற்கனவே யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆண்கள் விடுதி இலக்கம் 9இல் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தற்போது 24ஆம் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டித்வா காரணமாக இலங்கையில் 3,74,000 தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாத இறுதியில் ஏற்பட்ட புயல் மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளம், மண்சரிவு காரணமாக தொழிலாளர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதனால் மாதமொன்றுக்கு 48 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு மதிப்பிட்டுள்ளது. விவசாயம் மற்றும் மீன்பிடித் துறைகளுக்கு இதனால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நெல் பயிரிடப்பட்ட நிலங்களில் 23% வரை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் தனது மதிப்பீட்டில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனிடையே தேயிலைத் துறையில் 35% இழப்பு ஏற்பட்டுள்ளதுடன் தேயிலை உற்பத்தியில் 70% பங்களிப்பை வழங்கும் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் இந்த அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் 27ஆம் திகதி வரை விசேட மேலதிக பேருந்து சேவைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ நந்தன கனகரத்ன தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ரயில் போக்குவரத்து வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளமை மற்றும் பயணிகளின் கோரிக்கைகளை கருத்திற்கொண்டு இந்த விசேட பேருந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். டித்வா
புயலுடன் திடீரென தோன்றிய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்ட பின்னர் இலங்கை அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் ஒரு நம்பகமான பங்காளியாகவும் உற்ற நண்பனாகவும் இந்தியா சாத்தியமான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் ஊடாக ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கவிற்கு இந்திய பிரதமர் அனுப்பி வைத்த விசேட கடிதத்திலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதிலும் மீள்திறனை உறுதி செய்வதிலும் கடந்த காலத்தைப் போலவே நாங்கள் உங்களுடன் தோளோடு தோள் நிற்போம் என அக்கடிதத்தில் இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா எப்போதுமே இலங்கையின் பக்கம் நிற்பதை உங்களால் காண முடியும் என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது கடிதத்தில் ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கவிடம் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மடுக்கந்த பகுதியில் காணி ஒன்றில் கஞ்சா செடி ஒன்றை பயிரிட்டு வளர்த்து ஒருவரை வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதைத் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. அதே பகுதியைச் சேர்ந்த 32 வயதான ஒருவரே கைது செய்யப்பட்டதுடன் கஞ்சா செடியும் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்டவரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் இன்று நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த கைது நடவடிக்கை வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரகீத் அவர்களின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தெற்கு கடற்பரப்பில் போதைப் பொருட்களுடன் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகு திக்கோவிட்டு மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியளவில் இந்த படகு துறைமுகத்தை வந்தடைந்ததாக கடற்படை தெரிவித்துள்ளது. குறித்த நெடுநாள் மீன்பிடி படகிலிருந்த 5 சந்தேக நபர்களும் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். படகிலிருந்து மீட்கப்பட்ட 11 பைகளில் இருந்த போதைப் பொருட்கள் ஐஸ் மற்றும் ஹெரோயின் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கடற்படை கூறியுள்ளது. இப்படகு கந்தர பகுதியிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொகையின் அளவு மற்றும் பெறுமதி இதுவரை கணக்கிடப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது. ராகம போலீசாரினால் டி-56 ரக துப்பாக்கி ஒன்றும் ஒரு தொகுதி தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று இரவு ராகம பஹலவத்த பகுதியில் பாழடைந்த இடத்தில் காணப்பட்ட மோட்டார் ரக வாகனம் ஒன்றை ராகம போலீசார் சோதனையிட்டனர். இதன்போது குறித்த வாகனத்திற்குள் இருந்து இந்த துப்பாக்கியும் தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட 2 மெகசின்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் வாகனத்தை அந்த இடத்திலேயே கைவிட்டுச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக ராகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் புத்தூர் கிழக்கு பகுதியில் உள்ள கடல் நீரேரியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளைஞன் சேற்றில் புதையுண்டு உயிரிழந்துள்ளார். ஆவரங்கால் பகுதியைச் சேர்ந்த கமலநாதன் சாருஜன் வயது 25 என்ற இளைஞனை உயிரிழந்துள்ளார். கடல் நீரேரியில் நேற்று முன்தினம் மீன் முடித்துக் கொண்டிருந்த இளைஞன் திடீரென சேற்றில் புதைந்து காணாமல் போயுள்ளார். அதனை அவதானித்தவர்கள் கடல் நீரேரியில் இறங்கி இளைஞனை தேடிய நிலையில் நீண்ட போராட்டத்தின் பின் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக அச்சுவேலி வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். குளிர்கால சுற்றுலா பருவத்தை முன்னிட்டு போலந்திலிருந்து இலங்கைக்கு இயக்கப்படும் முதலாவது விசேட விமானம் நேற்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. ஸ்மார்ட் விங்ஸ் விமான சேவைக்குச் சொந்தமான 3J7648 என்ற இலக்கமுடைய இந்த விமானம் போலந்தின் வார்சோ நகரிலிருந்து நேற்று இரவு 10:10 மணியளவில் தரையிறங்கியது. இம்முதற்கட்ட பயணத்திற்காக போயிங் 737 ரக விமானம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 180 சுற்றுலா பயணிகளும் 9 விமான பணியாளர்களும் வருகை தந்தனர். இனிவரும் காலங்களில் மார்ச் 2026 15 வரை வாரத்திற்கு ஒரு முறை, அதாவது பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த விமான சேவை இடம்பெறவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
நன்றி.